ஹலோ கைஸ், வெல்கம் டு மாரி லெஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 4th டாஸு 100 கிலோமீட்டர் ஏர் ரூட்டுக்கு பை ரூட்டு ரோடு ரூட்டு 120 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜாக வரும். 110 ஆவரேஜ் கிட்ட வரும். ஸோ எக்ஸாக்டாக நான் கணக்கு வைக்கலை. நான் லாஃப்ட்டை பைக்கெலாம் நிப்பாட்டி ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. 9:20 ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணுற வீடியோவில் இருந்து அப்புறம் பேடு வீட்டுக்கு ட்ராப் ஆகிறது எல்லாமே அப்கமிங்கில் அப்படியே பாருங்கள். ஸோ ஒரே ஒருத்தர் இருக்கான் ஓடு. போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பறவை எப்படி இருக்குன்னு ஓகே தான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏறி பறந்துருக்கலாம். நீ 9:20 திறந்து விட்டுருக்கோம். சரி, இனிமேல் அவங்களுக்கு வீட்டுக்கு போகிறது தான் வேலை. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வீட்டுக்கு போகிறானுங்கன்னு. ஸோ இனிமேல் டைமை நோட் பண்ண வேண்டியதான். பைக்கில் அடிச்சு கரண்ட் அடித்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ நல்ல ஸ்பீடில் தான் போனேன். இடையில கால் வந்துருச்சு, பேடு ரீச் ஆயிடுச்சுன்னு. ஸோ நான் இப்போ ஒரு 30 கிலோமீட்டராகவே இருந்தேன். குயிக்காக ரொம்ப வேகமாக போகிறதுக்காக எடுத்தது. அடித்து பிடிச்சி வந்ததுக்கு பார்த்தா பேடு எல்லாமே ஆல்ரெடி ட்ராப் ஆகிருந்துச்சு. நான் மேலே வரும்போச்சுலேயே ஒரு 2 பேர் வந்திருந்தான். ஸோ அவனுக்கு தான் இப்போ மேலே இறங்கிறத பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையுமே மெல்லமாக உள்ளே எல்லாத்தையும் அடைச்சிட்டு அப்படியே பேடு கவுண்டிங் டைம் பார்த்திங்கன்னா மேலே காமிக்கிறேன் 11:13. ஸோ நம்ம வந்த டைமு கேமரா அகைனை சொதப்பிருச்சு. ஏன்னா கரண்ட் இல்லை, பேக்கப்பும் ஆகலை. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். திரும்ப வீட்டுக்கு வந்து தான் எல்லாத்தையுமே எடுக்க வேண்டியதாகிடுச்சு. எல்லாமே யாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் மேல் ஃபீமேல்லாம் பிரித்து போட்டாச்சு. இப்போ பேடை கவுண்ட் பண்ணிடலாம். புதுசாக இந்த பேடு இன்னும் வரலை. ஸோ ஃப்ரீயாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கீழே 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஸோ ஃபீமேலில் 25 இருக்குது. க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். 25 கீழே 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48. ஸோ 48 புறா, 55ல் 48 புறா வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்னும் 7 பேடு வர வேண்டியது இருக்குது.